விபத்துகளை தடுக்க திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையை உடனடியாக விரிவாக்கம் செய்ய மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படும் என திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரத்தில் மதிமுக பேரூர் கழக செயலாளர் வெங்கடாசலம் அவர்கள் இல்ல திருமண வரவேற்பில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி துரை வைகோ, மாயனூரிலிருந்து திருச்சி வரையிலான பகுதி இருவழிச்சாலையாக குறுகலாக இருப்பதால் ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார். பசுமை வழிச்சாலை அமைய 10 ஆண்டுகள் ஆகும் என்பதால் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் தற்போதைய சாலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் கூட்டத்தில் வலியுறுத்த உள்ளதாகவும் தாவேகா அரசு விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திருச்சியிலிருந்து இங்கே கரூர் வரைக்கும் வர அந்த பாதை, குறிப்பாக மாயனூர் வரைக்குமே பிரச்சனையா இருக்கு. மாயனூருக்கு அப்புறம் கூட நீங்க 4 வழிச்சாலையை மாத்திருக்கிறாங்க. ஆனா திருச்சியிலிருந்து மாயனூர் வரைக்கும் அந்த ரோடும் சாலையும் குறுகலா இருக்கு, போக்குவரத்து நீங்க அதிகமாயிருக்கு, நாளொரு பொழுதும் விபத்துகள் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் இது சம்பந்தமாக நான் டெல்லியில பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அமைச்சர் திரு நிதின் கட்காரி அவரையும் சரி, திரு மாண்புமிகு அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா அவர் கீழே செயல்படுற துணை அமைச்சர் அவர்கிட்டயும் சரி இதை பத்தி நான் பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருச்சியிலிருந்து கரூர் வழியாக கோயம்புத்தூர் போறதுக்கு கிரீன்ஃபீல்டு ஒரு ஹைவே, அந்த ஒரு சாலையை நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த சாலையை நாங்கள் விட்டுருக்கோம். நாங்கள் காலப்போக்கில் அதை நாங்கள் அந்த சாலை வேலையை ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. கிரீன்ஃபீல்டு ஹைவே பொறுத்த வரைக்கும் அது இனிமே நிலங்களை கையகப்படுத்தி இனிமே அந்த சாலை பயன்பாட்டு வருது குறைஞ்சது 10 வருஷம் ஆகும். 10 வருஷத்துக்கு இந்த சாலையை நீங்க பயன்படுத்த முடியாது. ஏன்னா நாளொரு பொழுது விபத்துகள் நடக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இறக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இதுல ஏற்கனவே நிலம் கையகப்படுத்திருக்கிறீங்க. மொரப்பூர் தர்மபுரி இடையேயான 34 கிலோமீட்டர் ரயில் திட்டத்தை விரைந்து முடிக்க ஏதுவாக மாநில அரசு உடனடியாக நிலத்தை கையகப்படுத்தி தர வேண்டும் என சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தர்மபுரியில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி, மத்திய அரசிடமிருந்து முழு நிதியை பெற முயற்சித்தாலும் மாநில அரசு நிலத்தை தராததால் பணிகள் நத்தை வேகத்தில் நடப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் நிலம் ஒதுக்கினால் 2 ஆண்டுகளில் ரயிலை இயக்க ரயில்வே துறை தயாராக உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்த தவறு செய்பவர்களுக்கு 2 மாதத்திற்குள் கடுமையான தண்டனை வழங்கி உயிர் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என கருத்து கூறினார். கிட்டத்தட்ட 19 முறை ரயில் மந்திரிய 3 அமைச்சர்கள் அப்ப மாறிட்டாங்க. இருந்தாலும் அவர்களை எல்லாம் போய் சந்தித்து இந்த திட்டத்தை ரயில்வே பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த 5 வருடங்கள்ல ரயில்வே பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரே திட்டம் தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் தான். வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனா கடந்த 2019 இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 2026 7 வருடங்களாக இந்த திட்டம் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னதான் இதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா, அதாவது கொஞ்சம் வேகப்படுத்தப்பட்டிருக்குது. அது வரைக்கும் 2019 இருந்து 2024 வரைக்குமே இதுக்கான எந்த ஒரு முயற்சியும், அதாவது இந்த 34 கிலோமீட்டருக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டிய அந்த இடத்துல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படல. கிட்டத்தட்ட 25-30 ஏக்கரை திருப்பி நம்ம ஒரு 2 மாதத்துல நம்ம ரயில்வே துறையிடம் கொடுத்துட்டா அவங்க 6 மாசத்துல நாங்க மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெண்டர் கொடுக்கிற வேலை எல்லாம் 3-4 மாதங்கள் தான். 2 வருஷத்துல இந்த ஒரு ட்ரெயினை ஓடுற மாதிரி செய்துவிடும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் கூறும் புள்ளி விவரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கூறியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போதைய தாவேகா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் கடன் சுமை இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைவது குறித்து அதிமுக தலைமைதான் ஆராய வேண்டும் என குறிப்பிட்ட எம்பி துரை வைகோ, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர்கள் கட்சியில் இணையும் போது தாவேகா தலைமை கவனத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரித்தார். திமுக ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சகோதரர் உதயநிதி சொல்றதுக்காண்டி சொல்ல முடியாது. என்னோட இது இந்த குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. புதிய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு சிங்கப்பெண் அதிரடிப்படை அதை உருவாக்கி இருக்கிறாங்க. சென்னை, மதுரை, திருச்சி போன்ற நகரில் கொண்டு வந்திருக்காங்க. மீண்டும் பல இடங்கள் இதை கொண்டு வரக்கான அந்த அறிவிப்பை கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, நீங்க கடந்த காலத்துல இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லையா? நடந்திருக்கு, இதே அளவு நடந்திருக்கு. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் நிலைமை ஏற்பட்டால் அதை தடுக்க தனது அமைச்சர் பதவியையும் துறக்க தயாராக இருப்பதாக தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார்.
தெரிவித்துள்ளார். அமைச்சர் ராஜேஷ்குமார் திருவள்ளூர் உழவர் சந்தை அருகே அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வருகை புரிந்த நிலையில் அவருக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தலைமையில் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ராஜேஷ்குமார் தமிழகத்தில் உள்ள பழவேற்காடு, பூண்டி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மேம்படுத்த ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட நினைப்பதை எந்த காலத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்க்கும் என்றும் அங்கிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது எனவும் கூறினார். காங்கிரஸும் அதை நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமை பாதுகாப்பதற்கு நாங்கள் அதை எந்த காலகட்டத்திலும் எதிர்ப்போம்னு சொல்லியாச்சு. இங்கேருந்து ஒரு படி மண்ணை கூட எடுக்க முடியாது. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம் பூங்கா திறப்பு விழாவிற்கு அமைச்சர் சரத்குமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்ததாக கூறப்படும் நிலையில் இதனால் அதிருப்தி அடைந்த மேயர் வசந்தகுமாரி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் விழாவை புறக்கணித்துவிட்டு பாதியிலேயே வெளியேறியதாக தெரிகிறது. தாவை காட்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு உரிய மரியாதை அளிப்பதில்லை என்று மேயர் வசந்தகுமாரி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயிற்சி வகுப்பு மற்றும் முதலமைச்சர் உடனான அவசர ஆலோசனை கூட்டம் காரணமாகவே வர தாமதமானதாகவும் தன் தனிப்பட்ட வேலைக்காக தாமதிக்கவில்லை என அமைச்சர் சரத்குமார் விளக்கம் அளித்துள்ளார். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, 2 நாளா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சென்னையில. ஸோ இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கிளாஸ் இறுதியாக ஒரு 5:30 மணி அளவில் வந்திருந்தாரு. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பும் போல அங்கேருந்து வர அது ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு பீக் ஹவர்ஸ் டைம். ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. மற்றபடி நான் என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நான் தாமதமாக வரல. அதாவது நம்ம நாளைக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது, அதை குறித்து சில கிளாஸஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம தாம்பரம் தொகுதிக்கு இதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுன்ற ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு வந்ததுனால தான் அந்த விஷயம் தாமதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.